Hello viewers, இன்னைக்கு நாம பார்க்க போறது One Piece episode 358. ஓபன் பண்ணா அந்த கெக்கோ மரியாவை நம்ம லூஃபி உதச்சு ஓட போறேன்னு சொல்லி டைலாக் எல்லாம் விட்டான்ல. ஆனா அவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. என்ன மேட்டர்னா என்னதான் அந்த கெக்கோ மரியாவை போட்டு தள்ளாலுமே அந்த ஜோம்பிஸ் எல்லாம் அப்படியே ஜோம்பிஸா தான் இருப்பாங்களே தவிர ஷேடோஸ் எல்லாம் திரும்பி வராதாமா. என்னடா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற, ஒன்ன பொழந்துக்கிட்டா எல்லாம் சரியாயிரும் நினைச்சு வந்தானேப்பா. அவன் அதெல்லாம் இல்லாமா. ஆக்சுவலா அவனோட எபிலிட்டி திருடுற ஷேடோஸ் எல்லாத்தையுமே ரூல் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணுது. அப்படின்னா இவன் மனசு வச்சா மட்டும்தான் அவங்க எல்லாத்தையுமே ரிட்டர்ன் அனுப்ப முடியும். ஆனா அப்படி பண்றது ரொம்ப கஷ்டமாச்சே. அதுக்கு நீ பயங்கரமா ஹர்ட் பண்ணி அதுக்கு ஒத்துக்க வைக்கணுமே. அப்பதானே நான் ஓகே பண்ணிட்டு அந்த வேலையை பண்ணுவேன். ஆனா என்னோட ஸ்ட்ரென்த்தை கம்பேர் பண்ணும்போது உன்னாலலாம் என் மேல ஒரு விரல கூட வைக்க முடியாதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவான். இது ஓவர் நக்கலாலா இருக்குது. லூஃபி கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசினா அவன் சும்மா இருப்பானா? கொய்யால இருறா மொத அடியே மொரட்டடி அடிக்கிறன்னு அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி கம்னு சொல்லி ஓங்கி ஒரு குத்து வைப்பான். அவன் எதுவுமே பண்ண மாட்டான். திடீர்னு இடையில ஒரு ஷேடோ வந்து அவன் அட்டாக்க தடுக்கும். என்னடான்னா அவனுக்கு செக்யூரிட்டியா அவனோட குளோன் ஒன்னு இருக்குது. அதோட பேரு டோப்பல்மேன். அதை தோக்கடிச்சாதான் அவங்கிட்டயே போக முடியும். அதுவும் பார்க்க கொஞ்சம் கொடூரமா கொலவெறியா தான் இருக்குது. கண்டிப்பா லூஃபிக்கு டஃப் கொடுக்கும். அதுல மட்டும் எந்த டவுட்டும் இல்ல. ஆக்சுவலா அந்த கெக்கோ மரியா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஓவர் கான்பிடென்ட்ல ரொம்ப திமிரா சுத்திட்டு இருந்தான். எப்படியும் இவன் கிங் ஆஃப் த பைரட்டா மாறிடுவான்னு. ஆனா அதுக்கப்புறம் தான் அவன் ரியலைஸ் பண்ணா எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும், நமக்குன்னு ஒரு சபார்டினேட் இருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியா வேலை முடிஞ்சிடும்ல. சோ அப்படி ஒரு விஷயத்த முடிவு பண்ணி தான் இவனை உருவாக்கி இருக்கான். லூஃபி அதெல்லாம் கண்டுக்காம டேய் வலிய உர்றா வாழக்கா முக்கா, நான் அவனை பொழக்கணும்னு சொல்லி அந்த ஷேடோ கிட்ட கத்திக்கிட்டு இருப்பான். அந்த கெக்கோ மரியா இழிச்சுக்கிட்டே தம்பி நான் தான் இன்னும் கொஞ்ச நாள்ல வேறல கூட அசைக்காம கிங் ஆஃப் த பைரட்டா மாற போறேன். ஏன்னா நான் என்னோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ண போறது இல்லையே. எனக்கு பதிலா மத்தவங்க தான் சண்டை போடுவாங்க. எப்படி சூப்பர்லன்னு சொல்லுவான். அந்த டோப்பல்மேன் லூஃபி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். உடனே லூஃபி காண்டாயி டே ஆப்ப இட்லி மண்டையா நல்லா தெரிஞ்சுக்க, நான் தாண்டா கிங் ஆஃப் த பைரட்டா மாற போறவன். கண்டிப்பா நான் உன்னைய விடவே மாட்டேன்னு கத்திட்டு இருப்பான். என்னடா ஒரே மாதிரி இருக்கீங்க, உன்னோட ஜோம்பியும் இதத்தான் சொல்லிச்சேம்பான். அதான் அந்த ஊரு நான் கிங் ஆஃப் த பைரட்டா மாற போறேன்னு சொல்லி தொண்டையிலேயே கத்திட்டு இருந்தானே. என்னதான் லூஃபியோட ஷேடோ வேற ஒருத்தன் பாடிக்குள்ள போனாலுமே லூஃபியோட ஒரிஜினல் பர்சனாலிட்டி அப்படியே ரீட்டைன் ஆகுது. இப்படி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது லூஃபியை போட்டு அந்த டோப்பல்மேன் கண்ட மேனிக்கு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். லூஃபி எஸ்கேப் ஆகிட்டே இருப்பான். இப்ப என்னன்னா கொஞ்ச காலங்களுக்கு வேணா லூஃபியோட பர்சனாலிட்டி அப்படி இப்படின்னு எல்லாமே அப்படியே வரும். ஆனா அதுக்கப்புறம் எல்லாமே கம்ப்ளீட்டா மறந்து போய் அது ஒரு முழுமையான ஜோம்பியா மாறி இவனுக்கு தான் லாயலா இருக்குமாமா. எவ்வளவுதான் அந்த ஜோம்பி ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி வேற வழியே இல்லாம இவனுக்கு கீழே தான் அது வேலை பார்க்குமாமா. இதெல்லாம் கேட்டு காண்டான லூஃபி அதுக்கு நான் விட்டாதானடா கொய்யாலன்னு அப்படியே கம்னு சொல்லி பாஞ்சு அந்த டோப்பல்மேனை ஒரு மிதிப்பான். அப்படியே அந்த பக்கமா சரியுமா அந்த கேப்ல கெக்கோ மரியா மேல கம் கேட்லிங் அட்டாக் யூஸ் பண்ணுவான். கொக்கா மகானிக்கு செத்தான்னு பார்த்தா மறுபடியும் அந்த டோப்பல்மேன் குறுக்க வந்து அவனோட பஞ்சுக்கு ஏத்த மாதிரியே பாடி பார்ட்ஸ தனித்தனியா பிரிச்சு அசால்ட் அவன் பஞ்சஸ பூரா தடுத்துரும். லூஃபி இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதோட விட்டா பரவாயில்லையே, பிரிஞ்சு வந்த அத்தனையுமே ஒவ்வொரு வவாலா மாறும். என்னங்களா இது என்னென்னமோ வித காட்டுறானேன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே நம்மளால கண்டமேனிக்கு வந்து கவும் ஐயோன்னு சொல்லி அதுகிட்ட இருந்து அடிச்சு புரண்டி எஸ்கேப் ஆகி ஓடுவான். அதுவும் எப்படி செவுத்திலேயே ஓடுவான். அப்படி போயிட்டு ஒரு ஜம்ப போட்டு மறுபடியும் கையை நீட்டி அந்த பில்டிங்க பிடிச்சு ஒரு வழியா சேஃப்டியா வந்து சேர்ந்துருவான். கெக்கோ மரியாக்கு இது ஏதோ டிவி ஷோவை பாக்குற மாதிரியே இருக்குது. அவன் லூஃபி படுற பாட பார்த்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். தம்பி அவன் ஒரு ரவுடி பைய இப்படித்தான் பண்ணுவான்னு கிண்டல் வேற. மறுபடியும் அந்த வவால்ஸ் எல்லாம் அப்படியே வேகமா பிச்சுக்கிட்டு வரும். லூஃபி கொல்ல காண்டாகி பஞ்சு வைக்கிறதுக்காக கையை ஓங்கி இழுப்பான். அப்படியே அங்க கட் பண்ணி உசோப்ப காட்டுறாங்க. அவன் வைல்டு ஜோம்பிஸ் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி பயத்துல பிச்சுக்கிட்டு ஓடுவான். அந்த ஜோம்பிஸ் இப்ப உசாராயிட்டாங்க. அவன் சால்ட் அடிச்சான்னா வாய மூடிக்கணும்னு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் வீக்கா இருக்கான்னு வேற தெரிஞ்சு போச்சு. இனி விடுவாங்களா? விட மாட்டான் உன்னு விரட்டுன்னு விரட்டுவானுங்க. சரி அந்த மேன்ஷன் எல்லாம் தாண்டி எங்கேயாச்சும் ஓடுவானுங்கன்னு பார்த்தா பெரோனாவும் குமஷிய நடுவுல நின்னுட்டு இருப்பாங்க. அவங்கள சுத்தி தான் உசோப்பு ஓடிட்டு இருப்பான். இப்ப மேட்டர் என்னன்னா நம்மளால மட்டும்தான் இந்த பெரோனாவை எதிர்த்து சண்டை போட முடியும். அப்படின்னா இப்பதானே நம்ம பைய யாரு என்னன்னு காமிக்கணும். சோ ஏதாச்சும் இவளை பண்ணணுமேனு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே சுத்தி ஓடுவான். அவளுக்கு என்ன ஒரே குழப்பம். ஏன்னா மத்த பைரட்ஸ் எல்லாருமே ஈஸியா அவனோட நெகட்டிவ் கோஸ்ட்ல மாட்டி அப்படியே டவுன் ஆயிட்டாங்க. அதாவது நம்ம எல்லாம் ஏன்டா வாழ்றோம் அப்படின்னு எதிர்த்து சண்டை போட தைரியம் இல்லாம அங்கேயே சுருண்டுட்டானுங்க. ஆனா உசோப்பு இந்த மாதிரி நெகட்டிவ் கோஸ்டையே எதிர்த்து நிப்பான்னு சொல்லி அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. சரி பரவாயில்ல கோஸ்ட் ஒர்க் அவுட் ஆகலன்னா என்ன, அதான் வைல்டு ஜோம்பிஸ் இருக்காங்கல்ல அவங்கள வச்சு அவனை போட்டு தள்ளிடலாம்னு முடிவு பண்ணிட்டா. இப்ப உசோப்பு என்ன பஞ்சாயத்துனா இப்படியே ஓடிக்கிட்டே அவனால அந்த சால்ட் ஸ்டார் அட்டாக்கை யூஸ் பண்ண முடியாது. ஏதாச்சும் பண்ணணுமே என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு சரி ஓகேன்ட்டு ஒரு பிளான பண்ணிட்டு அப்படியே திரும்பி நிப்பான. அதுங்க வந்து ஒரே அடி அப்படியே 10 பல்ட்டி அடிச்சு போய் விழுவான். அது மட்டும் இல்லாம நீங்க புடிச்சிட்டீங்க இடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைய பொத்துன்னு கீழே போடுவானா. உடனே சில சோம்பிஸ் எல்லாம் அவன் செத்துட்டானான்னு சொல்லி ஷாக் ஆவாங்க. ஆனா ஒரு சில பேர் அவனை நம்பாதீங்க அவன் ஏமாத்துவான், மேபி இது ஏதாச்சும் ட்ரிக்கா இருக்கலாம், நம்ம உசாரா இருக்கணும்னு சொல்லிட்டு அம்புட்டு பேர் வாய மூடிடுவாங்க.
சொல்லிடுவாங்க. நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் எங்க கிட்ட வேலைக்கு ஆகாதுன்னு பில்டப் வேற. ஆனா உசோப் என்ன பண்ணுவான், அவங்க வாயை மூடினதுக்கு அப்புறம் டப்பு 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 டப்புன்னு அடிச்சு விடுவான். அவங்க வாயில பட்டு பொத்து பொத்துன்னு கீழே விழுந்துரும். என்னப்பா கண்ணு, நாங்க தான் வாயை மூடிட்டோமே, அப்புறம் எப்படி சால்ட் எங்க வாய்க்குள்ள போகும்னு கிண்டல் பண்ணுவானுங்க. கண்ணுகளா, நான் இந்த டைம் அடிச்சது சால்ட் ஸ்டார் இல்ல, பெப்பர் ஸ்டாருமா. சோ என்ன ஆகும், பெப்பர் தூள் மூக்குல ஏறின உடனே எல்லாம் அச்சும் மச்சும்னு கண்ட்ரோல் பண்ண முடியாம தும்மிட்டு இருப்பானுங்க. அச்சும்னு தும்மும் போது வாயை திறந்து தானே ஆகணும். இப்போ இதாண்டா ஏன் டைம், இந்த வச்சுக்கடான்னு வாயிலேயே சும்மா சொத்து 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 சொத்துன்னு சால்ட் வச்சு அடிப்பான். அவ்வளவுதான். அதுல இருந்து ஒரு 3-4 ஜோம்பிஸ் காலி ஆயிருவாங்க. உடனே பெரோனாலாம் பார்த்து பயந்து போய் உசோப்பா வண்டியா திட்டுவாளா. நம்மாலு கண்ணு நான் இன்னும் முடியல, இதுக்கே மிரண்டுட்டியாமா. அந்த ஜோம்பிஸ் எல்லாம் டேய் ஓவரா சீன் போடாத, நீ ஒண்ணு பெரிய பிஸ்தாலாம் இல்ல, நீ ஒரு லூசர், சொல்ல போனா வெத்து வெட்டு எதுக்குமே லாய்க்கு இல்லன்னு சொல்லிட்டு வேகமா மறுபடியும் அட்டாக் பண்ண வருவானுங்க. உங்ககிட்ட எல்லாம் பேசினா வேலைக்கு ஆகாது, செஞ்சாதான் சரிப்பட்டு வரும்னு நம்மால ஃபயர் ஸ்டார் அட்டாக்கை யூஸ் பண்ணுவானா. அவனுங்க உசாரா கீழே படுத்துருவானுங்க. அந்த நெருப்பு பின்னாடி போயிரும். உடனே மாத்தி மாத்தி கிண்டல் பண்ணுவானுங்க. என்னப்பா கண்ணு மிஸ் பண்ணிட்டியே, இனிமேட்டு என்ன பண்ணுவேன், அவ்வளவுதான் மாட்டிட்டேன்னு சொன்ன உடனே நம்மால மண்டைய போட்டு பிரசஞ்சுக்கிட்டு இருப்பான். உடனே அடிச்சு புடிச்சு வேகமா வந்து ஒரே இடி, மறுபடியும் உசோப்பு திருச்சு அடிச்சு போய் விழுவான். அதுக்கப்புறம் தான் மேட்டரே தெரியுது, உசோப்பு போன டைம் ஃபயரை வச்சு அடிக்கும் போது இவனை எஸ்கேப் ஆவானுங்கன்னு தெரிஞ்சுதான் அடிச்சிருக்கான். ஏன்னா இவனோட எய்மே இவனுக்கு மேல அடிக்கிறது இல்ல, பின்னாடி இருக்க கர்டன்ஸ்ல போய் படணும்னு. அந்த கர்டன்ல தீ பிடிச்சதுனால மேல தீ பிடிச்சு அங்க இருக்க சாண்டிலியர் இந்த ஜோம்பிஸ்க்கு நடுவுல விழுந்து மொத்தமா எல்லா இடமும் எரிய ஆரம்பிச்சிரும். எப்படி வச்சமுல்ல ஆப்பு சாவுங்கடாமா. அங்க அவனுக்கு பட்டக்ஸ்ல தீ பிடிச்சிக்கிச்சே, ஐயோ 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 ஐயோன்னு அங்க எங்கன்னு கத்திக்கிட்டே ஓடுவானுங்க. பெரோனாக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா இவன் இப்படி ஒரு கோக்குமாக்கு வேலை பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. சரி ரைட்னு உசோப்பு அடுத்து ஸ்பெஷல் அட்டாக்க பெரோனா மேல பண்ணலான்ட்டு போவான். ஆனா இடையில குமஷி வந்து நின்னுக்குவான். வலிய விடுறா கொய்யால, இல்ல வச்சு செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பெரோனா விழுந்தடிச்சு ஓட ஆரம்பிச்சிருவா. நீ எங்க ஒன்னாலும் உன்னை விட மாட்டேன்னு பின்னாடியே வெட்டிட்டு போவான். அவளால இப்ப நெகட்டிவ் கோஸ்ட வச்சு உசோப்பு எதுவும் பண்ண முடியல. அதனால வேற ஏதாச்சும் வழி இருந்தா அதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இவனை காலி பண்ணுன்னு சொல்லிட்டு வேகமா ஓடுவா. உசோப்பு நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்னு பின்னாடியே வெட்டிட்டு வருவான். அவனுக்கு பின்னாடி அந்த குமஷி வெட்டிட்டே வரும். பெரோனா இருந்துகிட்டு அவனை விடாத குமஷி, அவனை விடாதன்னு கத்திட்டே ஓடுவான். இப்ப என்னன்னா பெரோனா உசோப்புக்கு பயந்து ஓடிட்டு இருப்பான். உசோப்பு ஃபர்ஸ்ட் பெரோனாவை பிடிக்கதான் ஓடுவான். ஆனா குமஷிய பார்த்தோன்னா அவனுக்கு பயந்து ஓடிட்டு இருப்பான். அந்த குமஷி பெரோனாவை அட்டாக் பண்ண போற, உன்னை விட மாட்டேன்னு ஒரு ஜம்ப் பண்ணி அவனை பாஞ்சு வந்து அட்டாக் பண்ண வருவான். ஆனா உசோப்பு குனிஞ்ச உடனே அங்க இருக்க செவுத்துல போய் மோதி அந்த இடமே கண்ணா பின்னான்னு செதறும். டம்மி பீஸ் மாதிரி இருந்தானே இவனுக்குள்ள இவ்வளவு பவரான்னு சொல்லி உசோப்புக்கெல்லாம் அள்ளு விட்டுரும். இவன் உடம்புக்குள்ள தானே நம்மளுக்கு போய் ஒளிஞ்சிருந்தாங்க. அவனோட ஜிப்ப கூட ஓபன் பண்ண முடியல. இவனுக்கு இவ்வளவு பவரான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே மறுபடியும் அந்த உடஞ்ச கல்லுகளுக்கு நடுவுல இருந்து எந்திரிச்சு வருவான். ஐயோ வாராயா வாராயா விரட்டி வாராயான்னு பயந்தடிச்சு ஓடிட்டே இருப்பான். அவனு விடாம வெட்டிட்டே இருப்பான். இப்படியே அங்க இருக்க தூணை சுத்தி சுத்தி ஓடுவானுங்க, இந்த பக்கமும் அந்த பக்கமும். ஒரு கட்டத்துல இவனுங்க ஓரத பார்த்தா யாரு யார துரத்துறானே கன்ஃபியூஷன் ஆயிரும். அந்த மாதிரி குளறுபடியா ஓடிட்டு கிடப்பானுங்க. ஒரு டைம் எல்லாம் 2 பேரும் சேர்ந்து ஓடிட்டு இருப்பானுங்க. அதான் பெரிய காமெடி. அதுக்கப்புறம் என்னடானா ஒரு தூணை சூஸ் பண்ணி அதை சுத்தி சுத்தி ஓடிட்டு இருப்பானுங்க. உடனே குமஷி காண்டாயி அந்த தூணை உடச்சுக்கிட்டே வருவான். உசோப்பு ஆஹா அதுவும் போச்சான்னு சொல்லி விழுந்தடிச்சு ஓடுவான். இப்படி ஓடி மறுபடியும் பழைய ட்ராக்குக்கே வந்துருவாங்க. பெரோனா ஓடுவா, பெரோனாவை ஃபாலோ பண்ணி உசோப்பு, உசோப்பை ஃபாலோ பண்ணி குமஷின்னு. சோ இப்படி இங்க செம காமெடியா போயிட்டு இருக்குமா. அப்படியே கட் பண்ணி மேன்ஷனுக்கு வெளியில காட்டுறாங்க. அந்த ஓர் பைய ஆர்மர் போட்ட ஜோம்பிஸ் எல்லாத்தையுமே அட்டி 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 அட்டின்னு அடிச்சு தள்ளலாம்ல, அத்தனை பேரும் சும்மா பேன்னு சாணியாய் போய் கிடப்பானுங்க. அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள டங்கு டங்குன்னு பயங்கரமான சத்தம். உள்ள இருக்க பேர்ட்ஸ், அனிமல்ஸ், ஜோம்பிஸ்ன்னு எல்லாருமே மறந்து போயிருவாங்க. ஏன்னா அந்த வழியா தான் நம்ம ஊர் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காப்ல. அப்படி போனவன் என்ன பண்ணுவான், அங்க கடலுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துகிட்டு காலை தண்ணிக்குள்ள போட்டு ஜாலியா ஆட்டி ஆட்டி விளையாண்டுட்டு இருப்பானா. அப்படி அதுல கிரியேட் ஆகிற ஆள ஓரத்துல கெட்டி வச்சிருக்கானிலே ஒரு பெரிய வாளு, அதுக்குள்ள போய் விழும். அங்கதானே அந்த 3 தலை நாய் இருக்குது. ஐயோ எவனோ தண்ணியை கிளப்பி விட்டாயான்னு சொல்லி அடிச்சு புரண்டு ஓடும். ஆக்சுவலா இப்ப இந்த ஊருக்கு சின்ன குழந்தைன்னு நினைப்பு, நல்லா ஜாலியா தாயா இருக்குன்னு சொல்லிட்டு நான் கிங் ஆஃப் த பைரட்டா மாற போறேன்னு சொல்லி கத்துவானா. கிரேவியார்ல இருக்க ஜோம்பிஸ் எல்லாம் சத்தம் தாங்க முடியாம மண்ணுக்குள்ளேயே போய் பட்டுக்குவாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி மேரேஜ் ஆள காட்டுறாங்க. அங்கதான் ஒரு வழியா நம்ம சஞ்சி வந்துட்டானே. வந்தவன் அப்படியே பம்பர மாதிரி சுத்திக்கிட்டே வந்து நமி 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 நமின்னு அவளை தூக்கி வச்சிருக்கானே ஒரு ஜோம்பி. அவனை ஓங்கி ஒரே மிதி ஒக்காமக்கா திருச்சிருவான். அவனை மீச்ச உடனே நமி அப்படியே கீழே பேன்னு விழுவாளா. சஞ்சி அவளை விழ விடுவானா. அப்படியே மாசா கேட்ச் புடிச்சிட்டு உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்கு மன்னிச்சிரு நமி, இனி நான் இவனில பாத்துக்கிறேன்னு சும்மா கேட்டா சொல்றதோட அந்த ஓர் பையில தான் காட்டுறாங்க. அவன் ஜாலியா 1 2 3 4ன்னு சொல்லி பாடி ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். இவனால அங்க ஒரு பெரிய கலவரமே போயிட்டு இருக்குது. அதெல்லாம் ஒண்ணும் தெரியாம ஜாலியா ஷேக் யுவர் ஹேண்ட்ஸ்னு சொல்லி டான்ஸ் வேற. அட எதுக்காண்டி இப்படி பண்ணிட்டு இருக்கான்னா பையன் ஸ்விம் பண்ண போறான். இதுக்கு முன்னாடி அவன் ஸ்விம் பண்ணி பல ஆண்டுகள் ஆகுதாமா. சோ இப்ப இவனால ஸ்விம் பண்ண முடியுமா, இல்ல ஒருவேளை தண்ணிக்குள்ள போட்ட கல்லு மாதிரி அடியில போயிருவானோன்னு ஒரு சின்ன டவுட். சரி எதுவா இருந்தா என்ன, ஒரு கை பாத்திரலான்னு சொல்லி கடலுக்குள்ள ஒரு ஜம்ப். அப்படியே சுத்தி எல்லா இடத்துலயுமே தண்ணி தெரியும். ஆமா இவன் காலை விட்டதுக்கே அந்த இடத்துல பயங்கரமா அலை கிரியேட் ஆகுதுன்னா அவனே குதிச்சான்னா அப்ப எந்த அளவுக்கு இருக்கும். அங்க சுத்தி இருந்த மத்த ஜோம்பிஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு வாய பொளந்துருவாங்க. கொக்கா மக்கா எத்தா தண்டி ஊருவோம் தண்ணிக்குள்ள உளுந்து பூந்து விளையாண்டுட்டு இருக்குதுன்னு. அவனால நல்லாவே தண்ணிக்குள்ள ஸ்விம் பண்ண முடியுது. அப்படியே நல்லா ஸ்விம் பண்ணிட்டு நீந்தி கரையோரமா வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பானா. அப்ப அந்த ஹில்டன் வந்து ஏன்டா அறிவு இருக்கா உனக்கு, இப்படி தண்ணிக்குள்ள போய் இறங்குறியே, உப்பு தண்ணிய குடிச்சிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்,
உன்னாலலாம் இதை ஹேண்டில் பண்ண முடியாது, நிறைய சால்ட் வாட்டரை நீ குடிச்சிட்டீனா அப்புறம் அது உன்னைய பியூரிஃபை பண்ணிரும், அப்புறம் நீ இந்த உடம்புலயே இருக்க முடியாது, செத்து போயிருவேன்னு சொல்லுவானா. ஆக்சுவலா அவன் தண்ணியில குதிக்கும் போதே செத்துருவோன்னு நினைச்சிட்டு தான் குதிச்சானாமா. ஆனா பையன் நல்லா சூப்பரா நீந்திட்டான்ல. அந்த ஹில்டன் வேற விடாம பேசிட்டு இருப்பானா, ஒழுங்கா போயிரு நான் தனியா இருக்கணுமா. இதுக்கு மேல அவன்கிட்ட பேச முடியுமா, பேசினா வாயிலேயே அடிப்பான். அப்படியே அங்க கட் பண்ணி மேரேஜ் ஹால்ல காட்டுறாங்க. நம்ம சஞ்சி ஒரு வழியா அங்க சூப்பரா வந்து சேர்ந்துட்டான், நமியையும் காப்பாத்திட்டான். இனி பேலன்ஸ் இருக்கவனுங்களை பொலந்தானா பஞ்சாயத்து ஓவர். ஆனா அவனுங்க ஒண்ணு சாதாரண ஆள் இல்லையே. சஞ்சி மயக்கத்துல இருக்க நமிய பார்த்து, நீ ஒண்ணு கவலைப்படாத, இப்ப நீ என் கையில இருக்க, உன்னை நான் பத்திரமா காப்பாத்தி கூப்பிட்டு போயிருவேன்னு சொல்லிட்டு பாப்பான். நமி இந்த மாதிரி நீளமான ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தவன ரொம்ப அழகா இருப்பா. இது நிஜமாவே நமிதானா, வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லி அவளை பாராட்டிட்டு இருப்பான். அங்க இருக்க ஜோம்பிஸுக்கெல்லாம் ஒண்ணும் புரியல, இங்க என்னடா நடக்குது, ஏன்டா இவன் இப்படியே பண்ணிட்டு இருக்கான்னு. அட வேற ஒண்ணும் இல்ல, அந்த சஞ்சி ஒவ்வொரு டைமும் நமிய பார்த்து திருப்பி திருப்பி அதே தான் சொல்லிட்டு இருக்கான். நீ ரொம்ப அழகா இருக்க, இது நிஜமாவே நமிதானா, இல்ல 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 இது நீதான், நல்ல வேலை நான் உன்னை வந்து காப்பாத்திட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னதே தான் ஒவ்வொரு டைமும் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பான். எப்படியே இவன் பேசுவான், ஆனா அப்சலோம் பொறுமையா இருப்பானா. டே கொய்யால, நீ அந்த பைரட் குரூவை சேர்ந்தவன் தானே, இங்க எப்பறா வந்தேன்னு சொல்லிட்டு நமிய பாப்பான். அப்படியே அசந்துருவான். அவ்வளவு நேரமா பக்கத்துல தான் இருந்தா ஒழுங்கா பாக்கல போல. அடேங்கப்பா இவ ஒரு ஏஞ்சலும்பான், ஆனா இவ ஒரு மனுஷியாச்சே, ஒரு செகண்ட் நீ பீதி ஆகிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்ல நிப்பான். உடனே சஞ்சி அவனுக்கு ஆறுதல் சொல்றானாமா, இது உன் தப்பு இல்ல, நமியும் ரைஸும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான், என்ன ரெண்டுமே பார்க்க வெள்ள வெள்ளைன்னு சூப்பரா தான் இருக்கும் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் நமியோட அழக பத்தி பயங்கரமா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. அங்க இருந்த பாதிரியாரும் கூட இருக்க ஜோம்பியும், ஆமா இங்க என்னடா நடக்குது, நம்மள வச்சு என்ன காமெடி கிமெடி பண்றாங்களாங்கிற மாதிரி முழிப்பானுங்க. இங்க அப்சலம் எவ்வளவு நேரத்துக்கு தான் இப்படியே பேசிட்டு இருப்பான். அவனுக்கு என்ன இருந்தாலும் நமி தேவையில்ல, அதனால ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துரு, நீ ஒரு கேவலமான பைரட், உன் கூட எல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்லி டப்புன்னு அவன் கையை வச்சு அட்டாக் பண்ணுவான். அந்த இடமே பயங்கரமா டேமேஜ் ஆயிரும். ஆனா சஞ்சி அங்க இல்ல. எப்படி இருப்பான், நமி கையில இருக்கால, அவன் மேல ஒரு அடி பட விடுவானா. டே பைத்தியக்காரா, இந்நேரம் நீ அடிச்ச அடி அவன் மேல பட்டிருக்கும். உன் முன்னாடி ஒரு லேடி இருந்தானா நீ அட்டாக் பண்ணிருக்க கூடாது, ஆனா நீ பண்ணிட்டேன்பா. ஆனா அப்சலாம் அத பத்தி எல்லாம் கவலைப்பட்ட மாதிரி தெரியல. நீ எப்படி அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆனன்னு தெரியல, ஆனா ஆல்ரெடி நீ உன் ஷேடோ இழந்துட்ட. உன் ஷேடோ வச்சிருக்க ஜோம்பி தான் இவங்களை ஆல்ரெடி ஒரு டைம் காப்பாத்தி இருக்குது. என்ன பண்றது, உன்னோட ஷேடோ வாச்சே உன்ன மாதிரி தானே இருக்கும்பா. அதான் அந்த டாகி பென்குயின் அந்த லேடிஸ் மேல கைய வைக்க விட மாட்டேன்னு நமிய பயங்கரமா காப்பாத்திட்டு இருந்துச்சுல்ல, அந்த மேட்டர் தான் சொல்லுவான். இப்ப இவன் பேசுனதை வச்சும் அது பேசுறத வச்சும் தெளிவா தெரியுது அது இவனோட ஜோம்பி தான். அண்ட் அந்த ஜோம்பிய ஜெனரல் ஜோம்பில எல்லாம் இவன் போடவே இல்லையாமா. ஏன்னா அதோட ஃபைட்டிங் ஸ்டைல் ஒண்ணு அந்த அளவுக்கு பெஸ்டாலாம் இல்ல, ரொம்ப ரொம்ப டம்மி தான். அது வாய் தான் பயங்கரமா பேசுதே தவிர மத்தபடி சப்ப பீஸுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. அவன் அதெல்லாம் கண்டுக்காம நம்ம நமிய கொண்டு போய் ஓரமா உட்கார வச்சுட்டு அவளை லுக்கு விட்டுட்டு ஏஞ்சல் மாதிரி இருக்காளேன்னு சொல்லி வர்ணிச்சுட்டு இருப்பான். இங்க இவனுக்கு கொலை காண்டாவும். பின்ன ஒருத்தங்க உசுர கொடுத்து இவனை கேவலப்படுத்திட்டு இருந்தா இவன் அவனை கவனிக்காம அவனை கேவலப்படுத்திட்டு இருக்கான். அவன் காண்டாயி கத்த ஆரம்பிச்சிருவான், கொய்யால நான் இங்க பேசிட்டு இருக்கேன்டான்னு. அப்பவுமே கண்டுகலையே இந்த நமி புள்ள கண்டிப்பா ஹெவனை சேர்ந்தவதான், அதுல எந்த டவுட்டுமே இல்ல. இது நிஜமாவே நமிதானா, ஆமா ஆமா நிஜமாவே நமிதான், இப்படி ஒரு ஏஞ்சலை படைச்சிருக்கியே ஆண்டவான்னு சொல்லி ரசிச்சுட்டு இருப்பான். உடனே அப்சலம்க்கு சம காண்டாயி, ஏ கொய்யால சாணி மண்டையா, நீ என்னதான் அவளை வர்ணிச்சாலும் கடைசியில அவளை கல்யாணம் பண்ண போறது நான் தான்டா அப்படின்ட்டு அவன் சொன்ன உடனே இங்க சஞ்சியோட மூஞ்சி அப்படியே கொடூரமா மாறும். அதோட நிறுத்த வேண்டியதானே. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க தம்பி, இங்கே இப்படியே இருந்தீங்கன்னா உன் உசுருக்கு ஆபத்து. அதனால அண்ணன் குருவி ரொட்டியும் குச்சி மிட்டாயும் வாங்கி தருவேன், வாங்கி சப்பி சப்பி சாப்பிட்டு சந்தோஷமா இங்க இருந்து கிளம்பு. தேவையில்லாம குறுக்க பூந்து குட்டையை குழப்பிட்டு இருக்காத. இனிமேட்டு உன்னால ஷேடோஸ்ல மட்டும்தான் வாழ முடியும், வெளிச்சத்துக்கு எல்லாம் போயிடாத, எரிஞ்சிருவேன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவானா. நம்ம செஞ்சு வழக்கம் போல ஸ்டைலா சிகரெட்டை பத்த வச்சுட்டு ஓவரா பேசுறானுங்கிற மாதிரி யோசிப்பான். அப்பவும் விடமாட்டான். உன்னோட கேப்டனையே என்னோட சபார்டினேட் எல்லாம் சேர்ந்து காலி பண்ணிட்டாங்கடா, ஏன்னா அவங்க பயங்கர பவர்ஃபுல். இனி கடைசியா நான் நமிய கல்யாணம் பண்ணா எல்லாம் முடிஞ்சது, எப்படியும் உன்னையே இன்னும் கொஞ்ச நேரத்துல காலி பண்ணிடுவாங்க. சோ தேவையில்லாம இங்க இருந்து உசர் இழக்காம நான் நல்ல மூடுல சொல்லும் போதே ஓடிரு, எனக்கு உன்ன மாதிரி வீக்கான ஆளை டீல் பண்ணிட்டு இருக்கலாம் டைமே இல்லங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே சஞ்சு ஒரு ரொட்டேஷனை போட்டு அவன் மூஞ்சிலேயே ஒரு மிதி அப்படியே தெரிச்சு போய் அங்க இருக்க செவுத்துல இடிச்சு பொத்துன்னு விழுவான். சொல்ல போனா அந்த இடமே புகமண்டலம் ஆயிரும். அதை பார்த்துட்டு இருந்த அந்த ரெண்டு ஜோம்பிஸுமே வாய பொழந்துருவானுங்க. ஏன்னா அப்சலமோட வெயிட் 300 கிலோ, அவனையே சஞ்சு அடிச்சு பறக்க விட்டுருக்கானா அப்ப எந்த அளவுக்கு நம்மளால பவர்ஃபுல்லா அடிச்சிருப்பான். நீ தானே அந்த உசோப்பு சொல்லிட்டு இருந்த இன்விசிபிள் மேனு, உன்னை வச்சு செய்யணும்டாமா. இங்க அந்த அப்சலமாலேயே நம்ப முடியல. என்னன்னா ஹாக்பேக் இவன் பாடியில பவர்ஃபுல்லான வைல்ட் அனிமலை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருப்பான். அப்பவே இவன் நம்மள அடிச்சிருக்கான்னா சாதாரண ஆளே கிடையாதுன்னு ரெண்டு கையை நீட்டி ஹேண்ட்ஸ் ஆஃப் டெத்ங்கிற அட்டாக்கை யூஸ் பண்ணுவான். சஞ்சிக்கு முன்னாடியே அது தெரிஞ்சதுனால டப்புன்னு ஒரு ஜம்பை போட்டு ரெண்டு கையுமே அந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளி விட்டுருவானா. அந்த அட்டாக் சீலிங்ல போய் பட்டு அந்த இடமே உடஞ்சிரும். அப்சலமால அதையும் நம்ப முடியல, எப்படி அவனால இந்த அட்டாக்கையும் தடுக்க முடிஞ்சதுன்னு. அதுக்கப்புறம் நம்மால ஒரு ஜம்பை போட்டு அடி பாம்பாருங்க அடி கண்டினியூஸா மூஞ்சா அடி விழும். அந்த ஜோம்பிஸுக்கெல்லாம் என்னடா நடக்குதுங்க, அப்சலமா இப்படி அடி வாங்குறதுன்னு. சஞ்சி சும்மா அடிக்க மாட்டான், கண்ணுல ஃபயரோட சொல்லி தான் அடிப்பான். என்னன்னா கப்பலுக்கு மறைஞ்சு வந்தான்ல அந்த டைம் என்ன பண்ணா, ரோபினோட மூஞ்ச நக்கிட்டு போனான்ல. அப்புறம் நமி உசோப்பு கிட்ட சீக்கிரட்டா குளிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கும் போது குறுக்க உள்ள வந்து எல்லாத்தையும் விட்டு கேட்டான்ல, அது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்லி அடிப்பான். அப்சலமால நம்ம உள்ள எப்படி இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான், இவனை டம்மி பீஸ்னு நினைச்சோம், ஆனா அடி ஒன்னொன்னு இடிய விட மோசமா இருக்கே, மனுஷனாடா இவன். இப்போ நமி அன்கான்சியஸ்ல இருக்கிறதுக்கு காரணமும் அந்த அப்சலம் தானே.
ஏன்னா அவன் தானே அடிச்சு மயங்க வச்சிருப்பான். அதையுமே சொல்லி சொல்லி அடிப்பான். அப்சலமால திருப்பி அடிக்கவும் முடியல, அவன் அடிய தடுக்கவும் முடியல. இதுல வேற அவளை கல்யாணம் பண்றான்னு வேற சொல்லிட்டு தூக்கிட்டு வந்திருக்க. என் கண்ணு முன்னாடி இதெல்லாம் நடக்க விடுவானாடா கொய்யாலன்னு சொல்லிட்டு கொலை காலில கத்திட்டு இருப்பானா. அப்சலமுக்கு தெரிஞ்சு போச்சு அவனை அட்டாக் பண்ண முடியலன்னு. இப்ப நான் இந்த இடத்துல பின்வாங்குறேன், இதுக்கப்புறம் உனக்கு இருக்கிற வேட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு டப்புன்னு மறைஞ்சிருவான். ஆனா அப்பதான் சஞ்சீவ் மாசா ஒரு வேலை பண்ணுவான். என்னன்னா உசோப்பு கொடுத்தானே சால்ட் பால்ஸ், அதை எடுத்து ஒவ்வொரு டைரக்ஷன்ல அப்படியே தூக்கி 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 வீசுவான். அதுல ஒரு பால் அப்சலமோட வாயிலே போய் விழுந்துரும். என்னடா இது உப்பு கறிக்குதுன்னு அவன் புலம்பிட்டு இருக்கும் போதே, ஓ இங்கதான் இருக்கியா இந்த வச்சுக்கன்னு சொல்லி சும்மா சக 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 சகன்னு கண்ட மேனிக்கு ஏறி மிதிப்பான். அங்க இருக்க சேர் எல்லாத்தையுமே பிச்சுக்கிட்டு போய் விழுவான். இவனுக்கு பவுண்டி கூட இல்ல, அப்புறம் ஏன் இந்த அடி அடிக்கிறானேன்னு முழிப்பான். அப்ப அப்சலம்க்கு அந்த எல்லோ ஹேர வச்சிருந்த போட்டோல இருந்தது இவன் தான் தெரியல போல. சஞ்சய் ஏதோ நல்ல மூடு கெட்ட மூடுன்னு சொல்லிட்டு இருந்தியே, இப்ப நான் என்ன மூட்ல இருக்கேன் தெரியுமாடா, கொலை வெறியில இருக்கேன், விட்டா என் பாடியே வெட்டிச்சிடும் அந்த அளவுக்கு கான்ல இருக்கேன்னு கத்துவான். உடம்பு ஃபுல்லா அப்படியே தீ புடிச்சு எரியும். அங்க அப்சலமால முடியல, அப்படியே முக்கி முக்கி மூச்சு வாங்கிட்டு இருப்பான். அப்போ சஞ்சய் கொலவெறியோட, ஒரு விஷயத்துல சொல்ல போனா உனக்கும் எனக்கும் ஒரு கெட்ட ரத்தம் இருக்குறான்னு சொல்லி கொலவெறியோட நம்மால கூறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.